ஹாய் எல்லாருமே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தேங்கான ஒரு ஒன் ஷாட் தான். இது ஒரு ரெக்வெஸ்டட் ஒன் ஷாட் தான். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, ரொமான்டிக் ஹஸ்பண்ட் வைப்பில் வேணும் சிஸ்டர்னு. இது நான் முன்னாடியே பிளான் பண்ணிட்டேன். இன்றைக்கி எனக்கு டைம் கிடைக்கிது. அப்படியே நான் ரெக்கார்ட் பண்ணிடுறேன். அண்ட் நம்ம சேனல் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியாச்சு. ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்ஸ்டா. அண்ட் 500 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சூன் போடுறேன்டா. ஓகே. இன்றைக்கி நம்ம வீக்கு என்ன மாதிரியான ஒன் ஷாட் பார்க்க போகிறோன்னா, மை அப்சஸ்டு ரொமான்டிக் ஹஸ்பண்ட். உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும்னு நம்புகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அப்படியே ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் தான் கிச்சனில் நல்லா குக் பண்ணிகிட்ருக்கீங்க பரபரப்பாக. நிறைய ரொம்ப அப்படியே அந்த கிச்சனே ஒரு மாதிரி அவ்வளோ ஒரு மாதிரி பாத்திரமாக ஃபில்லாக இருக்குது. ஏன்னா நீங்கள் அவ்வளோ டிஷ் செஞ்சு அடுக்கிட்டு இருக்கீங்க. இப்போது உங்களை அப்படியே யாரோ பேக் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்குது. என்ன நீங்கள் இப்போ தானே தூங்கி எழுந்திரிச்சிங்க, ப்ரஷ் கூட பண்ணாமல் இங்கே வந்துட்டீங்க கிச்சனுக்கு. ஓய் பொண்டாட்டி, எனக்கு செம்ம டயர்டாக இருக்குடே. அப்பா இன்னைக்கு காலேஜ் போகணுமாடே. என்ன பேசுகிறீங்க? இன்றைக்கி ஒரு நாள் தானே காலேஜ், நாளைக்கு சண்டே, நல்லா தூங்கலாம் சரியா? போங்க, இப்போ போய் ப்ரஷ் பண்ணிவிட்டு கிளம்புங்க, டைம் ஆகிடுச்சு பாருங்கள். பொண்டாட்டி, எனக்கு மார்னிங் கிஸ்ஸு கொடுக்காம நீ பாட்டு கீழே வந்துட்டேன். நான் கொடுத்தேன், நீங்கள் தூங்கிட்டீங்க, அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது மேபி. இப்போ என்ன உங்களுக்கு மார்னிங் கிஸ் கொடுத்தா நீங்கள் போவீங்களா? பாரு மூஞ்சி நல்லா குழந்த மாதிரி வச்சு ஏமாத்துறீங்க மார்னிங்கு. இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேயோட கன்னத்தை திருப்பி சமத்தா போய் ப்ரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வருவீங்களா? ஓகே, உங்களுக்கு பிடிச்ச டிஷ் எல்லாமே நான் செஞ்சு வச்சுருக்கேன். பொண்டாட்டி, உனக்கு ஏன் நான் சொன்னால் புரியவே மாட்டேங்குது. எதுக்கு இவ்வளோ டிஷ்? உன்னையே நீ ஸ்ட்ரெயின் பண்ணி இவ்வளோ செய்கிற. நான் கேட்டேன் உன்கிட்ட இவ்வளோ சீக்கிரமாக எழுந்திரிச்சு நீ சமைச்சுதான்னு. ஏன்டி இவ்வளோ சமைச்சு வைக்கிற? எனக்கு என்ன வேலை இருக்குது? உங்களுக்கும் நம்ம பாப்பாவுக்கும் சமைச்சு போடுறது மட்டும்தான் எனக்கு வேலை. இதை விட எனக்கு சந்தோஷமான விஷயம் வேறு என்ன இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு தேயோட கண்ணத்தை கப் பண்ணி பேசுகிறீங்க. இதை சொல்லி ஏமாற்றிடுறீங்க என்ன நல்லா ஆளை பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணத்தை கிள்ளிட்டு அவர் அப்படியே குளிக்க போய்ட்றாரு. இப்போ நீங்கள் அகெயின் உங்கள் ஒர்க்கை தான் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது அப்படியே குளிச்சுட்டுலாம் கீழே இறங்கி டைனிங் ஹாலில் உட்காந்துட்ருக்காரு. இப்போ நீங்கள் தான் ஃபுட்ஸ்லாம் எடுத்து வைக்கிறீங்க. நான் உங்களுக்கு பிடிச்ச எல்லா டிஷ்ஷும் பண்ணியிருக்கேன், நல்லா சாப்பிட்டுட்டு லஞ்சுக்கும் கட்டிட்டேன். அதை எடுத்துகிட்டு போயிருங்க சரியா? நான் சொல்கிறதே உனக்கு புரிய மாட்டேங்குது வைன். எதுக்கு உன்னே இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி இதெல்லாம் நான் கேட்டேனா? சொல்லு. இவ்வளோ எனக்கு கஷ்டமாக இருக்குடி பொண்டாட்டி, உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? நான் சொன்னது தான் உங்களுக்கு சமைச்ச போட்டு உங்களை பார்த்துக்கிறது மட்டும்தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமே இருக்கிறதுலே, புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு தேயோட ஹெட்டை தடவி கொடுக்குறீங்க. இப்போது பேக்ரவுண்டில் ஒரு நாய்ஸு, அம்மா அம்மா எங்கம்மா போனேன் அப்படின்னு ஒரு வாய்ஸு. நீங்களும் தேயும் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அது உங்கள் பொண்ணு லியா தான். நீங்கள் லியா குட்டி எப்போ வந்துருச்சிங்க? பார்த்து வாங்க, ஸ்டெப்பில் விழுந்துட போகிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் குடுகுடுன்னு ஓடி போய் அவளை தூக்குறீங்க. அம்மா எங்கம்மா போனேன், எனக்கு பயமாக இருக்குது. அச்சோ ஒன்றும் இல்லைடா தங்கம், இங்கே தான் இருக்கேன். அம்மா அப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தேன், அதை தான் லியா குட்டி தூங்கிட்டு இருந்தாளா, அதான் தூங்கிட்டு அம்மா டிஸ்டர்ப் பண்ணாமல் வந்துட்டேன். தேப்பா அப்படின்ட்டு தேயாங்க பார்க்குறா. தேயாங்க அப்படியே சிரிச்சிட்டே லியாவை அப்படியே தூக்குறான். எழுந்திரிச்சு ஓய் லியா குட்டி எப்போ வந்துருச்சிங்க? அப்பா இப்போ தானே உன்னை பார்த்துட்டு வந்தேன், எந்திரிக்கவே இல்லையே நீனு? அப்போ நான் பயந்துட்டேன் தெரியுமா, எனக்கு ஒரு பேட் ட்ரீம். அச்சோ என்னம்மா பேட் ட்ரீம்? லியா குட்டிக்கு என்ன பேட் ட்ரீம் அப்படி சொல்லி கேட்டுருங்க. அதுவா, என்ன ஒரு பையன் அடிச்சிட்டான். யாரும்மா, யார் அடித்தா? தெரியல, அந்த பையன் என்னோடய பொம்மை வேணும்னு கேட்குறான், நான் தரலைன்னு நான் அடிச்சிட்டான்ப்பா. அச்சோ, அப்படிலாம் யாரும் லியா குட்டியை அடிக்க மாட்டாங்க சரியா? அப்பா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேயோட ஷோல்டர்லேயே சாஞ்சிக்கிறான். அப்படியே தேயும் நீங்களும் அவங்கள கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் சாப்பிடுங்க, நான் அவளை பார்த்துக்கிறேன், டைம் ஆச்சு.
சரிடி இந்த அப்படி அப்படின்ட்டு லியா அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அவன் சாப்பிட ஆரம்பிக்கிறான். லியா கூட நீங்கள் அப்படியே விளையாடிட்டுருக்கீங்க. தேயும் அதை பார்த்து சிரிச்சிட்டே அப்படியே சாப்பிட்டுட்ருக்கான். இப்போது தே சாப்பிட்டுலாம் முடிச்ச பிறகு சரி பொண்டாட்டி, நான் போயிட்டு வரேன், நீ பாப்பா பார்த்துக்கோ, வீட்டெலாம் லாக் பண்ணிக்கோ, எதனா ஒன்றா டக்குன்னு கால் பண்ணு, நான் வந்துடுவேன் சரியா? லியாம்மா அப்போ போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேரோட ஃபோர்ஹெட்லேயும் லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் சொல்லிவிட்டு அவன் அப்படியே டட்டா காமிச்சிட்டு போகிறான். நீங்களும் அப்படியே சிரிச்சிட்டு லியா கூடயே வாசல் வரைக்கும் வந்தான் அவனை காரில் ஏற்றி விட்டு அனுப்புகிறீங்க. இப்போ அப்படியே அவன் போன பிறகு நீங்கள் லியாவை குளிப்பாட்டிலாம் விட்டுட்டு அவளுக்கு ஃபுட்டும் கொடுத்துட்டு படுக்க வச்சுருப்பீங்க. இப்போது நீங்கள் உங்கள் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க டிவி பார்த்துட்டு ஹாலில். அப்போது உங்கள் அம்மா தான் கால் பண்ணுறாங்க உங்களுக்கு. ஹலோ அம்மா, எப்படிம்மா இருக்க? வயனு என்னடி ஃபோனே பண்ண மாட்ற, எப்போ பார்த்தாலும் புருஷன் புள்ளன்னு அங்கே இருக்க, உன்னை பெத்தவ ஒருத்தி நான் இருக்கேன், என் ஞாபகம் உனக்கு வருதா இல்லையாடி? அம்மா என்னம்மா பேசுகிற, உன்னை எப்படிம்மா நான் மறப்பேன், சொல்லு எப்படி இருக்க? இருக்க. நீ எப்படி இருக்க? லியா எப்படி இருக்கா? மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? எல்லாருமே நல்லா இருக்காங்கம்மா. அவர் ஒர்க் போயிருக்காரு, லியா தூங்குறா. சரி சாப்பிட்டியாம்மா நீ? இப்போ தாண்டி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் அம்மாவும் நிறைய கதைலாம் பேசிகிட்ருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா தான் வயனு சொல்லுமா. லியாவுக்கு 3 வயசு ஆயிடுச்சுடி, இன்னும் நீங்கள் 2 பேரும் செகண்ட் பேபிக்கு பிளான் பண்ணலையா? அம்மா என்னம்மா பேசுகிற, அம்மா மாதிரி பேசுமா. என்னடி என் பிள்ளைக்கிட்ட தானடி கேட்குறேன். அம்மா லியாவே ரொம்ப சின்ன பொண்ணுமா, அதை விட இன்னொரு குட்டி பாப்பா வந்தால் சமாளிக்க முடியாதும்மா, நீ வேறு சும்மா இருமா. இங்கே பாரு, அப்புறம் ரொம்ப ஏஜ் கேப் ஆகிடுச்சுன்னா அது ஒரு மாதிரி இருக்கும், நீ வயனு உனக்குமே ஒரு மாதிரி இருக்கும், புரியுதா? நாங்கள் வேணால் லியாவை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டோம்மா கொஞ்ச நாளைக்கு. அம்மா என்னம்மா பேசுகிற, அவள் என் பொண்ணுமா, எனக்கு லியா போதுமா, அதை தாண்டிலாம் நான் யோசிக்கல எதுவும். நீ விடு, இதை பற்றிலாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டாபிக் மாற்றிடுறீங்க. இப்போது அப்படியே கால்லாம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் அகைன் நைட்டுக்கு குக் பண்ண போயிட்டீங்க. குக்லாம் பண்ணிகிட்ருக்கும் போதே கரெக்டாக தேவும் வந்திருப்பார். நீங்கள் லியாவை கிச்சன் ஸ்லாப்பில் தான் உட்கார வச்சுட்டு வெஜிடபிள்லாம் கட் பண்ணி குக் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. இப்போது லியா தேவை பார்த்துட்டு அப்பா வந்துட்டார் அப்படின்ட்டு ஓடுறா கீழே இறக்கி விட சொல்லிவிட்டு. நீங்கள் சிரிச்சிட்டே அவளை இறக்கி விட்றீங்க. அவள் ஓடி போய் தேவை ஹக் பண்ணிக்கிறா. லியா குட்டி என்ன பண்ணுறீங்க அம்மா கூட? ஐயோ எப்படி வேர்க்குது பாரு, எதுக்கு நீ கிச்சனுக்கெலாம் போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொடச்சி விட்டுட்ருக்காரு. அப்போ நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க ஒரு மாதிரி, என்ன இப்போ எனக்கு வேர்க்கலையா அப்படிங்கிற மாதிரி. அப்போதே பொண்டாட்டி உனக்கும் தாண்டி வேர்க்குது, இரு வரேன் இரு புருஷன் இரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கட்சி படுத்து உங்களையும் தொடச்சி விட்டுருக்கா. நீங்கள் சிரிக்கிறீங்க. இப்போ அப்படியே பொண்டாட்டி இன்னைக்கு செம்ம டேஸ்ட்டு தெரியுமா நீ செஞ்ச சாப்பாடு, என்னால் கொஞ்சம் தாண்டி சாப்பிட முடிஞ்சது. ஏன் நல்லா இல்லையா வேறு ஏதாவது? இல்லை உங்கள் அண்ணன் ஜங்குக்கு இருக்கானே வந்து எல்லா ஃபுட்டையும் தின்ட்டு போயிட்டான்டி. ஐயோ சரிங்க விடுங்க, நெக்ஸ்ட் டைம் அண்ணனுக்கும் சேர்த்து காட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சு நின்றுட்டுருக்கான். இப்போது நீங்கள் அப்படியே கட் பண்ணிகிட்டே தேவை பார்க்குறீங்க. உங்களை பார்க்குறான் என்னங்கிற மாதிரி. சொல்லுவேன், ஏன் ஒரு மாதிரி பார்க்குற, ஃபேஸ் கூட லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது உனக்கு, என்னாச்சு? வந்ததுமே நோட் பண்ண, என்னாச்சு? ஒன்றும் இல்லையே. இல்லை நாளைக்கு லியாவுக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் டைம் வேறு ஸ்கூல் போகிறா, எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குதே. ஐயோ பொண்டாட்டி இதெல்லாம் ஒரு விஷயமா சொல்லு. இப்போ நீ ஸ்கூல் போகலையா இல்லை நான் தான் ஸ்கூல் போகலையா? நம்மளை அனுப்பும் போது நம்ம பேரண்ட்ஸ் அப்படி தான் இருந்திருப்பாங்க. நம்ம பாப்பா அதெல்லாம் கண்டிப்பாக சேஃபாக நல்லபடியாக போயிட்டு வந்துடுவா. என்னடி லியா குட்டி போயிட்டு வந்துடுவீங்களா? நான் போயிட்டு வரேன், ஸ்கூலுக்கு போகிறேன், நாளைக்கு நான் போய் மிஸ் எல்லாம் பார்ப்பேன். வெரி குட் பொண்டாட்டி, இதெல்லாம் ஒரு நார்மலான விஷயம், இதெல்லாம் நீ ஏன் பயப்படுற? நீ அவளே கைக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கனால தான் உனக்கு இப்படி இருக்குது. அவள் 1 day 2 day போனான்னா உனக்கே பழகிரும், புரியுதா? நீ அதெல்லாம் வச்சு ஒரி பண்ணிக்காமல் உன் ஒர்க்கை பாரு. சரி நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க, நான் ஃபுட் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிருப்பான் ஃப்ரெஷ்ஷப் ஆக. நீங்களும் ஃபுட்லாம் எடுத்து வச்சுட்டு
அப்படியே தேவை பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்ருக்கீங்க. எல்லோரும் அப்படியே ஹாப்பியாக லியா ஏதோ பண்ணி பேசிகிட்டு இருக்கா வாயாடிட்டு கூட பேசிகிட்டே இது பண்ணியிருப்பீங்க. இப்போது அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ரூமுக்கும் போயிருப்பீங்க. நீங்கள் நடுவில் லியா பக்கத்தில் அந்த மாதிரி. இப்போது அப்படி தான் லியாவுக்கு கதைலாம் நிறையா சொல்லி கொடுத்துட்ருக்கான் தூங்க வைக்கிறதுக்காக. அவள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூங்கியிருப்பா. இப்போது தான் அவங்கள பார்க்குறாரு. நீங்கள் லைட்டாக கண்ணை மூடி அந்த சைடு திரும்பி படுத்துட்ருக்கீங்க. பொண்டாட்டி பொண்டாட்டி நீங்கள் என்ன இது சவுண்டுன்னு திரும்பி பார்க்குறீங்க. பொண்டாட்டி லியா தூங்கிட்டா, அந்த ரூம் போகலாமா? நீங்கள் என்ன பேசுகிறீங்க? குழந்த இருக்கா? அவள் தூங்கிட்டாடி, நம்ம அந்த ரூம் போகலாம். நான் வரமாட்டேன். ப்ளீஸ் வாடி போகலாம். என்ன பேசுகிறீங்க? குழந்தைய நடுவில் வச்சுட்டு. ப்ளீஸ் வாடி போகலாம். ப்ளீஸ் ரொம்ப நாள் ஆச்சுடி. எவ்வளோ நாள் தாண்டி பட்டினி போடுவேன்? ஆல்ரெடி 1 month ஆயிடுச்சு. ஒரு கிஸ் கேட்டால் கூட ஓவராக பண்ணுறடி. நீ இப்போல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, லியா ஊருக்கு அனுப்பிச்சுட்டு அப்புறம் வச்சு செஞ்சிடும் பார்த்துக்கோ. என்ன பேசுகிறீங்க? அதெல்லாம் தெரியாது, இப்போ நான் போகிறேன், நீ பின்னாடியே வர அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டாரு. நீங்கள் என்னடா இவர் அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கும் லைட்டாக ப்ளஷ் ஆகுது. நீங்கள் லியாவை நல்லா போர்த்தி விட்டு அப்படியே எந்திரிச்சு போகிறீங்க. லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு லேம்ப் பண்ணிட்டு போட்டு, ஏன்னா அவள் பயந்துடக்கூடாதுன்னு. இப்போ அப்படியே நீங்கள் ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. பக்கத்து ரூமில் போயிட்டு அங்கே அப்படியே செக்ஸியாக ஃபோர்ஸ் கொடுத்து படுத்துட்ருக்காரு. பொண்டாட்டி வாடி. சின்னத்தே நீங்கள் நடுவில் குழந்தைய வச்சுட்டு என்ன பேசுகிறீங்க? பொண்டாட்டி ஆல்ரெடி 1 month ஆகிடுச்சுடி, இதுக்கு மேலே எப்படி விட முடியும்? சரி அதுக்கு என்ன போ? அதெல்லாம் இல்லை, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்து பெட்டில் போட்டுறாரு. என்ன பண்ண போகிறீங்க? என்னடி பண்ணுவாங்க? ஏதோ புதுசாக கேட்குறேன் என்கிட்ட. என்னெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் வேணாமே. ஏன் வேணாம்? என் தங்கத்துக்கு ஏன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸை போட்டு ஸ்குவீஸ் பண்ணிகிட்ருக்காரு. சும்மா இருங்க அவன் எந்திரிச்சானா அப்புறம் ப்ராப்ளம் ஆகிடும். அதெல்லாம் எந்திரிக்க மாட்டான், அவன் நல்லா தான் தூங்குறான். நீ வாய் மூடி, நீ சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நல்லா கிஸ் பண்ணுறாரு லிப்லேயே. போதும் அவன் எந்திரிச்சிட போகிறான். அதெல்லாம் எழுந்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி கிஸ் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போது ஒரு வாய்ஸ், அம்மா எங்கம்மா பொண்ணு, அப்பா பயமாக இருக்குப்பா அப்படின்னு ஒரு அழுகிற சவுண்டு. அவ்வளோதான், 2 பேரும் தூக்கி வாரிட்டு அப்படியே ஓடுறீங்க அந்த ரூமுக்கு. லியா குட்டி என்ன ஏமா அழுகுறீங்க? வாங்க அம்மா கிட்ட வாங்க அப்படியே சொல்லி தூக்கி லியாவை நல்லா தட்டி கொடுத்துட்ருக்கீங்க. அப்படியே பார்த்து முறைச்சிக்கிட்டே. பொண்டாட்டி எனக்கு எப்படி தெரியும் அவள் வருவான்னு? நல்லா தானே தூங்கிட்டு இருந்தா. எப்பா லியா உனக்கு இப்போ தான் உனக்கு தூக்கம்லாம் கலைஞ்சி இப்படி கத்திக்கிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பப்பா அம்மா தெரியலையாம்மா உனக்கு அப்படின்ட்டு அவன் லியாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கான். அப்போது லியா தான், என்னப்பா அம்மா தெரியலையா அப்பா அப்படி சொல்லி தேவை பார்த்து கேட்குறான். ஒன்றும் இல்லைம்மா, ஏன் அழுகுறீங்க? வாங்க அப்பா கிட்ட வாங்க அப்படி சொல்லி அவன் இது பண்ணிகிட்ருக்கான். அப்படியே தூங்கியிருப்பீங்க ஒரு வழியாக அவளை தூங்க வச்சுட்டு. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே நீங்கள் தான் லியாக்காக புது பேக் எல்லாம் வாங்கி வச்சுருந்துருப்பீங்க. அதில் அவளுக்கு ஃபுட்லாம் கட்டி அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வைக்கிறீங்க. லியாவும் அப்படியே டைனிங்கில் உட்காந்துட்ருக்கா. இப்போ நீங்கள் அதெல்லாம் பேக்லாம் பண்ணி முடிச்சுட்டு, லியா குட்டி வாங்க போய் ட்ரெஸ் மாற்றலாம். சரிம்மா அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போய் அவளுக்கு ட்ரெஸ்லாம் போட்டு விட்டுறீங்க. அழகா சைடில் தேவும் ரெடி ஆகிட்ருக்காரு. லியாம்மா பார்க்க அழகாக இருக்கியே அப்படி சொல்கிறாரு. அப்படியாப்பா, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா? எனக்கு சூப்பராக இருக்கீங்க, ஏஞ்சல் மாதிரி அப்படி சொல்லி அவன் தூக்கி சுற்றுறான். அப்படி சொல்லிட்டு 2 பேரும் விளையாடிட்டுருக்காங்க. நீங்கள் சிரிச்சிட்டே அப்படியே லியா கூட்டி விட்டுட்ருக்கீங்க. அப்போ உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் தேவை பார்த்து என்னங்கிற மாதிரி ஐப்ரோ ரைஸ் பண்ணுறீங்க. எப்போவுமே சொல்லுவேடி லவ் பண்ணுறப்பெல்லாம், நான் தான் உன்னோட குழந்தைன்னு. இப்போ என்னன்னா அவன் வந்த பிறகு எனக்கு கண்டுக்கூட மாட்டேறியேடி. ஏண்டி பக்கத்தில் தான் குத்துக்கலாட்டம் உட்காந்துருக்கேன், எனக்கு ஒரு வாய் விட்டணும்னு உனக்கு தோணுச்சா? ஐயோ என்ன நீங்களும் குழந்த மாதிரி. குழந்தைன்னு நீ தானே வைன்னு சொன்னேன். சரி ஓகே ஓட்டுறேன் அப்படியே சொல்லிட்டு 2 பேருக்கும் மாற்றி ஊட்டிட்டு அனுப்பி விடுறீங்க. தான் கூட்டிகிட்டு போகிறாரு லியாவை. நீங்கள் லியாம்மா
அம்மா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கணும் சரியா? சமத்தாக இருக்கணும். கரெக்டாக போயிட்டு வந்தீங்கன்னா ஈவினிங் அம்மா உனக்கு பிடிச்ச கேக் செஞ்சு வைக்கிறேன். ஓகே, போயிட்டா அப்படி சொல்லி அனுப்புகிறீங்க. அவனும் அப்படி தான் தேவும் லியாவை கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் விட்டு அவனும் அந்த மாதிரி தான் 4 கிஸ் பண்ணி அனுப்பிச்சிருப்பான். நீங்கள் இங்கே அவளை அனுப்பிச்சிட்டு உங்களுக்கு உயிரே இல்லை கையில் அப்படியே ஒரு மாதிரி டப்படப்படன்னு இருக்கீங்க. இப்போ தான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு கால் வருது, நீங்கள் தான் பண்ணுறீங்க. என்ன இப்போ பண்ணுறா? அந்த டைமுக்கு பண்ண மாட்டாளே. ஹலோ சொல்லி பொண்டாட்டி, என்ன அதிசயமாக கால் பண்ணியிருக்கா? ஏன்னா உன் புருஷன் நமக்கு வந்துச்சா? சும்மா இருங்க. என்ன பண்ணிகிட்ருப்பா இல்லையா? யாரும் சாப்பிட்ருப்பாளா? பிரேக் விட்டுருப்பாங்கள்ல. எனக்கு இங்கே உட்காரவே முடியல. நான் வேணா ஸ்கூலில் போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துட்டுமா? வருமா? இங்கே பாரு பொண்டாட்டி, என்ன நீ பேசுகிற? அவள் ஸ்கூலுக்கு தாண்டி போயிருக்கான். இங்கே பாரு, இதெல்லாம் ஒன்றும் ஒரு விஷயமே கிடையாது. நார்மலாக தூக்கி போட்டு இருடி, அவன் நல்லா தாண்டி இருப்பா. நம்ம பாப்பா நம்ம எப்படி வளர்த்துருக்கோம், போல்டாக வளர்த்துருக்கோம். அதெல்லாம் அவள் நல்லா தான் இருப்பாள். மார்னிங் பார்த்தால அவள் எவ்வளோ க்யூட்டாக சிரிச்சிட்டு போனான். இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நீ அவ்வளோ குழப்பிக்கிறா? இல்லதே, அவளை விட்டு இந்த 3 இயர்ஸ் இருந்ததே இல்லை ஒரு நாள் கூட. இன்றைக்கி அவள் வெளில ஸ்கூல் போயிருக்கா, ஏதாவது அழுதுருவாளோ அடிபட்டுருமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னொரு பாப்பா பிறந்தால் அவனுக்கு அதெல்லாம் அந்த பயம்லாம் போயிடும். ஏன்னா என்ன பேசிகிட்டு இருக்கேன்? ஆமாண்டி உண்மை தான். இப்போ நீ ஒரு பாப்பா இருக்கனால தான் நமக்கு ஒரு இந்த ஃபீல்லாம் உனக்கு வருது. இதே நமக்கு இன்னொரு பாப்பா வந்துட்டா உனக்கு அந்த ஃபீல்லாம் போயிடும். 2 பாப்பா இருக்குது, ரெண்டுமே மேனேஜ் பண்ணுறப்போ உனக்கு அந்த ஃபீல்லாம் போயிடும்டி. இப்போ என்ன சொல்ல வரீங்க? அதுக்கு தான் நம்ம இன்னொரு பேபி பிளான் பண்ணலாமா? அடிச்சிருவேன், வைங்க ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கட் பண்ணிடுறீங்க. இப்போது நீங்கள் தான் அப்படியே சரி இதில் வந்து டைவர்ட் ஆகணும், டிவி பார்க்குறது க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிட்டு தேக்கி ஒரு 1000 காலாச்சும் பண்ணியிருப்பீங்க. சும்மா அது அவள் என்ன பண்ணியிருப்பா? பிரேக் விட்டுருப்பாங்களா, தண்ணி குடிச்சிருப்பாளா, ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருப்பாளான்னு 1000 கேள்வி கேட்டிருப்பீங்க. அவனும் உங்ககிட்ட சும்மா டீஸ் பண்ணி விளையாடிட்டு உங்களை சமாதானப்படுத்திகிட்டே இருந்திருப்பான். கிட்டத்தட்ட அவன் போனதே வேஸ்ட் தான். இன்றைக்கி ஒர்க் போனதே ஃபுல்லாக உங்க கூட தான் பேசிகிட்டு இருந்திருப்பான். இப்போ அப்படியே ஈவினிங் தான் சீக்கிரமாக போய் ஃபர்ஸ்ட் டே நாளை பிக்கப் பண்ணுறதுக்காக சீக்கிரமாக போயிருப்பான். பிக்கப் பண்ணிவிட்டு காரில் கூட்டிகிட்டு வரான். அப்போது லியா தான் அப்படியே சோகமாக உட்காந்துட்ருக்கா. லியா குட்டி, ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் எப்படி போச்சு? அப்பாட்ட சொல்லுங்கள். மிஸ்ஸை பார்த்தியா? ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்களா? அப்படியே அமைதியாக இருக்கா. லியாம்மா அப்பாட்ட பேசுங்க. என்னாச்சு என் லியா தங்கத்துக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அப்பா எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குப்பா. ஏம்மா? தங்கத்துக்கு என்ன கஷ்டம்? அப்பாட்ட சொல்லுங்கள். அப்பா எனக்கு இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சாங்க. அப்படியா? யார்? பேர் என்ன? லிஸியா? சொல்லுங்கள். அப்புறம் என்னாச்சு? அவளுக்கு பிரதர் ஒருத்தங்க இருக்காங்களாம், குட்டி பாப்பாம்மா, அழகாக இருப்பாங்களாம். அவங்க இன்னைக்கு வந்திருந்தாங்க லிஸியை கூட்டிகிட்டு போக. அந்த பாப்பா ரொம்ப அழகாக இருந்துச்சுப்பா. தினமும் லிஸி அந்த பாப்பா கூட தான் விளையாடுவாளாம், தூங்குவாளாம், சாப்பிடுவாளாம் தெரியுமா அப்படின்னு சாரிடா லியா சொல்கிறான். அப்படியே பிரேக்கை போட்டு ஐயோ எனக்கு லிஸினே வருது. லியாவை பார்க்குறான். அதுக்கு எனக்கும் அந்த மாதிரி குட்டி பாப்பா வேணும்ப்பா. அவ்வளோதான். இங்கே என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே முழிச்சிக்கிறாரு, அப்படியே திருத்தரும் முழிச்சிட்ருக்காரு. இல்லையா குட்டி, இதெல்லாம் எல்லாருக்குமேலாம் இருக்காதுடா. உனக்கும் அந்த மாதிரி பாப்பா கண்டிப்பாக கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் வருஷத்தில். ஓகேயா? இப்போ ஆனால் கிடைக்காது சரியா? அப்போ கண்டிப்பாக ஒரு நாள் அந்த பாப்பா வாங்கிட்டு வரேன் உனக்கு. அப்படியே சொல்லிட்டு அவள் அப்படியே சோகமாக தான் இருக்கான். தேக்கு தான் என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்போ அப்படியே வீட்டுக்கும் வந்திருப்பாங்க. நீங்கள் அப்படியே வாசல்லே நின்றுட்டுருக்கீங்க எப்போ வருவாங்கன்னு. அப்போ லியா பார்த்தோன்னே, லியா குட்டி எப்படி போச்சு ஃபஸ்ட் டே ஸ்கூல்? அம்மாவை மிஸ் பண்ணியா? அம்மா ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணண்டா அப்படின்ட்டு அவள் ஃபேஸ் ஃபுல்லாக கிசஸ் தரீங்க. அவள் எதுவுமே பேசல, சோகமாக அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி பார்க்குறா. இல்லையாம்மா என்ன கண்ணெல்லாம் கலங்கி என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் தூக்கிக்கிட்டு அவளுக்கு என்னன்னு கேட்டுட்ருக்கீங்க. அப்புறம் அவள், அம்மா எனக்கு குட்டி பாப்பா வேணும். நீங்கள் அப்படியே சைலண்ட், அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. நான் எதுவுமே சொல்லடி, நானே ஆடி போயிருக்கேன்டி, தயவுசெய்து என்ன பார்க்காதடி, நான் எதுவுமே சொல்லவே இல்லை. அப்புறம் எப்படி அவள் அந்தமாதிரி சொல்கிறா?
நீயே கேளும்மா தாயே கதையை அப்படின்ட்டு அவன் உள்ளே போயிடுறான். நீங்கள் லிசியை லியாவை கூட்டிகிட்டு போய் டைனிங்கில் உட்கார வச்சுட்டு, லியாம்மா என்ன பேசுகிறீங்க? என்னாச்சு சொல்லுங்கள். என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு லிசி, அவளுக்கு ஒரு தம்பி பாப்பா இருக்கான். அது குட்டியாக அழகாக இருந்துச்சு தெரியுமா? இன்றைக்கி லிசியை கூட்டிகிட்டு போக வந்துச்சு. அந்த பாப்பா அழகாக இருந்துச்சு. எனக்கு அந்த மாதிரி வேணும். அவள் எப்போவுமே அந்த பாப்பா கூட தான் விளையாடுவாளாம், சிரிப்பாளாம், எல்லாம் பண்ணுவாளாம். சாப்பிட கூட அவள் கூட தான் சாப்பிடுவாளாம். எனக்கும் வேணும்மா அப்படின்னு பார்க்குறா. அப்போ அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அப்படியே முழிச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. இப்போ தேங்கும் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருப்பாரு. அவரும் இதெல்லாம் கேட்டிருப்பாரு. அப்படியே உங்களை பார்க்குறாரு, நீங்களும் அவரை பார்க்குறீங்க. அப்போ தேதான் இல்லையா பாருங்க, அப்பாவை பாருங்கள். உங்களுக்கு என்ன வேணும் இப்போது? தம்பி பாப்பா வேணுமா? ஆமாப்பா, எனக்கு தம்பி பாப்பா வேணும், கண்டிப்பாக வேணும், எனக்கு வேணும்ப்பா அப்படின்ட்டு பார்க்குறா. சரி, உனக்கு தம்பி பாப்பா தானே வேணும்? கூடிய சீக்கிரம் அப்பா அவனுக்கு தம்பி பாப்பா வாங்கிட்டு வருவேன். சரியா? நீ சமத்தா குட் கேர்ளாக இருந்தானா கண்டிப்பாக அப்பா அவனுக்கு சீக்கிரமாக தம்பி பாப்பா தருவேன். ஓகேயா? நிஜமாவா? நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ போய் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு விளையாடுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்பிச்சி வச்சிடுறான். நீங்கள் அப்படியே ஒயிட் ஐஸாக தேவை பார்க்குறீங்க. ஒய் பொண்டாட்டி, என்ன அப்படி பார்க்குற? என்ன சொல்லி வச்சுருக்கீங்க அவள்கிட்ட? பின்ன என்னடி, எத்தனை பேர் நான் கேட்குறேன், அம்மா கேட்குறாங்க, இப்போ அவளே கேட்குறா, உனக்கு என்னடி தர? அதெல்லாம் இல்லை, கண்டிப்பாக தம்பி பாப்பா ரெடி பண்ணியே ஆகணும். நமக்காக இல்லைனாலும் லியா கேட்குறா, நம்ம பாப்பாக்காக பண்ணும்ல, அவங்களும் எவ்வளோ நாள் தான் தனியாக இருப்பா, அவளுக்கும் விளையாட ஒரு ஆள் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சீக்ஸை கிள்ளிட்டு போகிறான். நீங்கள் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் முழிச்சிட்ருக்கீங்க. இப்போ அப்படி தான் ஒரு 1 வீக் போயிருக்கோம். இப்போ உங்கள் அம்மா அப்பா வந்திருப்பாங்க வீட்டுக்கு. இன்றைக்கி சண்டேனால நீங்கள்லாம் அப்படியே உங்கள் அம்மா அப்பாவை கவனிக்கிறது, உங்கள் அப்பாட்ட பேசுகிறது, இல்லையா அவங்க பாட்டி உங்களுக்குள்ள உட்காந்துட்டு அப்படியே பேசிட்டு கலகலன்னு இருக்கீங்க. இப்போது தான் உங்கள் அம்மா கிட்ட பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. மாப்பிள்ள, நான் சொன்னதை பற்றி யோசிச்சிங்களா? அத்தை, அதை தான் நானும் சொல்லணும் வந்தேன். இப்போது ஆல்ரெடி லியா தம்பி பாப்பா வேணும்னு கேட்டுட்ருக்கா. ஆனால் அதுக்கான வேலை நடக்கிறதுக்கு தான் இங்கே வாய்ப்பே கொடுக்க மாட்றா. நான் என்ன சொல்ல வரேன்னா, மாப்பிள்ள அந்த வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் தேவும் டீலிங் போட்டுட்ருக்காங்க. இப்போது லியா தான் விளையாடிட்டுருக்கான். உங்கள் அம்மா, லியாம்மா இங்கே வாங்க, பாட்டிக்கிட்ட வாங்க. பாட்டி அப்படின்னு ஓடி போகிறா. லியா, பாட்டி கூட வரியா? பாட்டி வீட்டுக்கு போகலாமா? பாட்டி உன்னை பார்க்கெலாம் கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே போய் உனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம், கேக்கு, சாக்லேட்டுன்னு எல்லாம் வாங்கி தரேன். வரியா பாட்டி கூட? பாட்டி வரேன் பாட்டி. எப்போ போகிறோம்? இப்போவே போகலான்டா. சரியா, ஒரு வாரம் பாட்டி கூடவே இரு. பாட்டி போகலாம். அம்மா நான் பாட்டி கூட போகிறேன். இல்லையா? என்ன அம்மா என்னம்மா பண்ணுற? மூட்ரி வாய, சொல்கிறத மட்டும் செய். நான் லியா ஒரு வாரம் கூப்பிட்டு போகிறேன், நீ மாப்பிள்ளை கூட இரு, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. சரியா? அவளும் தம்பி பாப்பா வேணும் கேட்குறாள், ஸோ அதுக்கான வேலையை கொஞ்சம் பாருங்கள் அப்படி சொல்லிவிட்டு உங்கள் அம்மா கண்ணடிக்கிறாங்க மாப்பிள்ளையை பார்த்து. அதான் தேவை பார்த்து அப்படியே ப்ளஷ் ஆகிட்டு உட்காந்துருக்காரு. நீங்கள் தேவை பார்த்து மறைக்கிறீங்க. பொண்டாட்டி ஓகே சொல்லு, ப்ளீஸ் ப்ளீஸ்டின்றாரு. நீங்களும் எதுவும் சொல்லாமல் அப்படி இருக்கும். உங்கள் அம்மாவும் சரின்ட்டு லியாவை கூப்பிட்டு போகலான்ட்டு போகிறாங்க வாசல் வரைக்கும். நீங்கள் ஒரு நிமிஷம் எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. நீங்கள் லியா, அம்மா சொல்கிறத எல்லாமே செய்யணுங்க, ஓகேவா? குட் கேர்ளாக இருக்கணும். அப்போ தான் அம்மா நீ என்ன கேட்டாலும் வாங்கி தருவேன். சரியா? பார்த்துருக்கணும், ஒழுங்காக ஃபுட் ஸ்கிப் பண்ணக்கூடாது, ஒழுங்காக சாப்பிட்ணும், புரியுதா? போயிட்டு வரேன் பாய் அப்படின்ட்டு உங்கள் கன்னத்தில் ஒரு கிஸ் பண்ணிட்டு போகிறான். உங்களுக்கு அவ்வளோ அனுப்பவே மனசு இல்லை. இப்போ அப்படியே அவங்களாம் போன பிறகு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. தான் உண்மை நக்கெல்லாம் நின்றுட்டுருக்காரு. என்ன, ஏன் அப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா. சரி வா போகலாம். எங்கே? வாடி அப்படி சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறாரு. என்ன பண்ணுறீங்க? வாடி அப்படி சொல்லிட்டு உங்களை இழுத்துட்டு போய் ரூமில் லாக் பண்ணிடுறாரு. நீங்கள் வேணாம், பாருங்கள் அவள் ஆல்ரெடி சின்ன பொண்ணு, இதுக்கப்புறம் ஒரு பாப்பா வந்தால் என்னால் கவனிக்க முடியாது. நீங்கள் என்ன ஒர்க் போயிடுவீங்க, நான் தானே பார்த்துக்கணும். அதெல்லாம் பார்த்துக்கலாம், எனக்கு
எனக்கு இப்போ நீ வேணும் தேவைனா அப்படி சொல்லிட்டு பின்னாடி போகிறீங்க. உங்களுக்கு சிரிப்பு வருது லைட்டாக. ஆனால் அவர் உங்கள் பக்கத்தில் வராரு. அப்படியே பின்னாடி போக போக நீங்கள் வாலில் ஹிட் ஆகி நிற்கிறீங்க. இதுக்கப்புறம் எப்படி போவேனே அப்படி சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் ரெண்டு அதான் உங்கள் ஹெட்டுக்கு பின்னாடி ஹேண்ட் வச்சு உங்களை லாக் பண்ணி நிற்க வைக்கிறாரு வால்கிட்ட. நீங்கள் தேவைன்னா எனக்கு வேணுமே, கண்டிப்பாக வேணும் ப்ளீஸ் வேணாம் வேணும் எனக்கு வேணும் முன்னாடி ஆல்ரெடி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. என்னை பார்த்தா உனக்கு கொஞ்சம் கூட பாவமா இல்லையா? ப்ளீஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து கிஸ் பண்ணுறாரு ஸ்லோவாக. நீங்கள் ஸ்டார்டிங்கில் தள்ளினாலும் பொக்க நீங்கள் அந்த கிஸ்ஸை மெல்ட் ஆகி நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. அவரும் லைட்டாக சிரிச்சுட்டு உங்களுக்கு கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. போதும் இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணலடி அப்படின்ட்டு 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்படியே கிஸ் பண்ணிட்டே அப்படியே பெல்லில் 2 பேரும் விழுக்கிறீங்க. இப்போ தேதான் பொண்டாட்டி எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா உன்னோட இந்த ஸ்மெல்லை நான் ஃபீல் பண்ணி, உன்னோட இந்த ஸ்கின்லாம் ஃபீல் பண்ணி இப்போ தாண்டி எனக்கு ஏதோ உயிர் வாழ்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் நெக்கில் அங்கங்கே கிஸ் பண்ணி பைட் மார்க்ஸ் கொடுக்குறாரு. நீங்களும் அப்படியே மூவ் ஆன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மூட்குள்ளே போகி அங்கங்கே ப்ளஷர்ஸ் தரீங்க மாற்றி. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக சாரீ தான் கட்டியிருப்பீங்க. உங்கள் சாரீ ஹூக்கெலாம் ரிமூவ் பண்ணி ப்ளவுசஸ்லாம் ரிமூவ் பண்ணி அங்கங்கே கிஸ் பண்ணி சக் பண்ணி ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கார் மாற்றி. இப்போது அவர் தான் ரொம்ப நாளாச்சு வேறு வலிக்கும் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என்ன வேணாம் வாய் மூடுறி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபிங்கர் தான் ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணுறாரு. வலிக்குது பின்னா 1 மாதம் ஆனால் வலிக்காதாட்டி எருமாடு அப்படியே திட்டிட்டு அவர் இன்சர்ட் பண்ணுறாரு. மூவ் பண்ணாதீங்க வலிக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை இரு பொறுமையாக என் ஐஸை பாரு அப்படின்ட்டு பார்க்க வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தர்ஸ் பண்ணுறாரு. ஃபிங்கரிங் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் லைட்டாக மூவ் ஆன் பண்ணிகிட்டே செம்மையாக கத்திகிட்ருக்கீங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு எல்லா ட்ரெஸ்ஸும் ரிமூவ் பண்ணிவிட்டு சரி இன்சர்ட் பண்ணுறேன் வலிக்கும் தான் ரொம்ப நாள் ஆச்சு ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்ட்டு இன்சர்ட் பண்ணுறாரு. வலிக்குது அது அப்படி தாண்டே இருக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணிகிட்டே இருக்காரு. போதும் அமைதியாரே இந்த மாதிரிலாம் நான் ஆல்ரெடி ஸ்லோவாக தாண்டி பண்ணுறேன். இது மாதிரிலாம் பண்ண கண்டிப்பாக தம்பி பாப்பாலாம் வராதுரி, கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுறேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அப்புறமா வேணால் மசாஜ் கூட பண்ணி விட்றேன் வீடு அப்படி சொல்லிட்டு ஸ்பீடாக பண்ணுறாரு. 2 பேரும் அப்படியே செம்மையாக மூவ் ஆன் பண்ணி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அப்படியே செஷன்லாம் கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஒரு 4-5 ரவுண்ட்ஸ்க்கு அப்புறம் அப்படியே 2 பேர் பார்த்துட்ருக்கீங்க ஒரே பெட்ஷீட்டில். இப்போ தான் பொண்டாட்டி ஓகேவானே செம்மையாக வலிக்குது ஆமாண்டி ரொம்ப நாள் கழிச்சு வேறு பண்ணுறோம்ல வலிக்கும் எங்கெங்கேயா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மசாஜ் பண்ணிகிட்ருக்காரு அந்த இடத்துல. இப்போ தான் பொண்டாட்டி நீயும் இதை மிஸ் பண்ண தானே இவ்வளோ நாள் போய் சொல்லாமல் சொல்லு. இல்லையே போய் சொல்லாத ஸ்டார்டிங்கில் தான் இல்லை வேணும் தேன்னு அப்புறம் ஃபாஸ்ட்டான்னு கத்தலை நீ ஏன்னா நானா இல்லையே கத்தலே போய் சொல்லாத. இல்லை போய் சொல்லாதடி. இல்லை அப்போ இல்லை சரி இருக்கா இல்லையா நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அகைன் உங்கள் மேலே வரான். இல்லை இருந்துச்சு அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அவர் சிரிச்சிட்டு கண்டிப்பாக இன்னும் 1 இயரில் நம்ம கையில் இன்னொரு பாப்பா இருக்கும். அந்த பாப்பா ஒரு 1 இயர் கழிச்சு இன்னொரு பாப்பா கூட பேசும். ஏன்னா போடி உங்க கூட எனக்கு இந்த மாதிரி 1 பேபி 2 பேபி இல்லை 5 பேபிஸ் வேணும். என்னது 5ஆ என்ன பேசுகிறீங்க? ஒன்றுக்கே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியும்ல. போடி அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவர் உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு லவ் யூடி பொண்டாட்டி எனக்கு ஒன்று பிடிச்ச அளவுக்கு யாரையுமே பிடிச்சதில்லை அண்ட் தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங் லவ் யூ டூடா புருஷன் என் குழந்தை பயலே அதே சொல்கிறீங்க நீங்களும். ஸோ அவ்வளோதான்டா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் இது ஒருத்தங்க ரெக்வஸ்ட் பண்ணதுக்கான இந்த வீடியோ தான். ஓகே ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிவிடுங்க. சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா லவ் யூ பை ட்ரீம் கில்ஸ்.